அவன் எதை நாடுகிறானோ, பொறாமைக்காரருடைய பொறாமை, சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சி, அநியாயக்காரருடைய அநியாயம், அட்டகாசக்காரருடைய அட்டகாசம், அனைத்தையும் மிகைத்து அல்லாஹ் நாடக்கூடிய ஒன்றை அல்லாஹ் நடத்தாட்டி முடிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். நீங்கள் கிணற்றில் போட்டீர்கள், தெருவில் போட்டு விற்றீர்கள், அரண்மனையில் நாங்கள் வாழ வைத்து விட்டோம். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. சுப்ஹானஹு தஆலா மிகவும் உறுதியாக சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்வதில், அதை நடத்தாட்டி வைப்பதில், அதை நடத்தாட்டுவதில் அவன் மிகைப்பானவன். அவனை மிகைப்பதற்கு யாராலையும் முடியாது என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். என்றாலும் அநேகமான மக்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவசரப்படுவார்கள், கூச்சலிடுவார்கள், அவர்கள் சஞ்சலப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவசரப்பட வேண்டாம். வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நீங்கள் நான் செய்யக்கூடிய நான் செய்யக்கூடிய என்னுடைய விடயத்தில் நான் எப்படி உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் இந்த விடயத்தை மிகைப்பேன், மிகைத்து விடுவேன். வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். என்றாலும் அநேகமான மனிதர்கள் அல்லாஹ் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவசரப்படுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி வைக்கிறான். சொல்லி வைத்து விட்டுத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். கிணத்தில் வாழ வைத்தேன், அரண்மனையில் வாழ வைத்தேன், ஆட்சி கூட ஏற வைத்தேன். ஆட்சி செய்து கொண்டிருந்தால் துரோகம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கும், அதாவது துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கும் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். சுஜூது செய்தார்கள். எப்படிப்பட்ட சுஜூது என்று சொல்லக்கூடிய சுஜூது என்று சொன்னால் அது அந்த ஆயத்துக்குரிய விளக்கம் வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்பான நேயர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்து முடிப்பதில் அவன் மிகைக்கக்கூடியவன். வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் எப்படி இதை புரிந்து கொள்ளவில்லையோ, இதே போல அநேகமான மக்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் 22வது திருவசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா பலக அஷுத்தஹு. 12 வயதில் தான் அரண்மனைக்குள்ளே வந்தார்கள். இன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஷுத்தஹு, தன்னுடைய வயதில், தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முதுமை பருவத்தை, அதாவது அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள். வலம்மா பலக அஷுத்தஹு, தன்னுடைய வாழ்க்கையில் அசுத்தஹுன்னு சொன்னால் உலமாக்கள் இதற்கு ஏராளமான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்கிறார்கள், அசுத்தஹு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 33 வயதை அவன் அடைந்து விட்டால் அவர் வந்துட்டு ஒரு அசுத்தஹு, அதாவது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முதுமை பருவத்தை அவர் அடைந்து விட்டார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் 40 வருடமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அநேகமான உலமாக்கள் 40 என்பதை மிகவும் அழகான ஒரு கருத்தாக புறக்கியிருக்கிறார்கள். வலம்மா பலக அஷுத்தஹு, தன்னுடைய வயதில் 40 அடைந்து விட்டார்கள். 40 வருடமுடைய ஒரு மனிதனாக மாறிவிட்டார்கள். அன்பான நேயர்களே, 12 உள்ளே வந்தார்கள். இன்று 40 வருடமாகவே இதுவரைக்கும் அரண்மனையில் தான் வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு காலம், எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம்! கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். 12 என்று சொன்னால் சுமார் 28 வருட காலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. நாங்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 வயதை அடைந்து விட்டார்கள், அல்லது 33 வருடத்தை அடைந்து விட்டார்கள். எப்படியோ அவர்கள் போதுமான ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகு ஆதைனாஹு, நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். தன்னை அவர் நபியாக பிரகடனப்படுத்தவில்லை, நான் நபி என்பதாக அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார்கள், ஆதைனாஹு ஹுக்மன், நாங்கள் அந்த ஹஜ்ரத் யூசுஃபுக்கு ஹுக்மை கொடுத்தோம், வ இல்மா, இல்மை கொடுத்தோம். அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்தை போன்ற ஏராளமான ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி இருக்கிறான். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்மையும் கொடுத்தான், ஹிக்மத்தையும் அதாவது ஹுக்மையும் கொடுத்தான், இல்மையும் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் கஸஸுடைய 14வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா.
லூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் அன்பியாவுடைய 74வது திருவசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வலூத்தன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. சூரத்துல் அன்பியாவுடைய 79வது திருவசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், ஃபஃஹம்னாஹா சுலைமான் வ குல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெறுமனே நபுவத்தை மாத்திரம் கொடுத்து அனுப்பவில்லை, வெறுமனே நுபுவத்தை மாத்திரம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அறிவு என்று சொல்லக்கூடிய எந்த காலத்துக்கு எந்த அறிவு தேவையோ அப்படிப்பட்ட அறிவு ஞானத்தையும் சுமந்து கொண்டுதான் அந்த நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா பலக அஷுத்தஹு, அவர்கள் 40 அடைந்த சந்தர்ப்பத்தில் ஆதைனாஹு ஹுக்மன், நாங்கள் அவருக்கு நுபுவத்தை கொடுத்தோம். ஹுக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் நுபுவத் என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். நபித்துவம் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை, வியாக்கியானத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் குர்ஆனுடைய ஏராளமான இன்னும் பல ஆயத்துகளில் இதுக்குரிய அத்தாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹத்தியதி யௌமத்தீன் ரப்பி ஹப்லி ஹுக்மன் ரப்பி ஹப்லி ஹுக்மன். யா அல்லாஹ், என்னை ஒரு நபியாக ஆக்குவாயாக, எனக்கு நபி பட்டத்தை தருவாயாக. வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் ஃபஜஅலனி மினல் முர்ஸலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நான் உங்களை விட்டு பயந்து ஓடினேன், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு நபித்துவத்தை தந்தான், நபி பட்டத்தை தந்தான் என்ற கருத்தை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்வைக்கிறார்கள். அன்புக்குரிய நேயர்களே, ஹுக்கும் என்ற வார்த்தை இந்த ஆயத்தில் அநேகமான உலமாக்களுடைய கருத்து, இது நபித்துவம், நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது வஇல்மா, வெறுமனே நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டு நீங்க நபியாக போய் உங்களுக்கு வந்தது எல்லாம் நீங்க சொல்லுங்க என்று சொல்லாமல் இல்மா, அறிவையும் அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் கொடுத்த அறிவு ஒவ்வொரு வகையான அறிவு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு வைத்தியர் உலகத்தில் பறக்க மாட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு பொருளாளர், ஒரு பொருளை பற்றி, பொருளியலை பற்றி படித்த ஒருவர் பறக்க மாட்டார். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அறிவை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருடைய அறிவின் மூலமாக படைத்தவனை தான் அறிமுகப்படுத்தினார்கள், படைத்தவனை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை பற்றி பேசினார்கள். ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, நாங்கள் இந்த யூசுஃபுக்கு ஹுக்மையும் கொடுத்தோம், இல்மையும் கொடுத்தோம். அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, நபிமார்களுடைய சம்பவங்களை படித்து பார்க்கும் பொழுது வெறுமனே அறிவுள்ள, அறிவு ரீதியான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அதுஉ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன், நான் தாவத்து கொடுக்கிறேன், தாவாவினுடைய மைதானத்தில் தன்னை நான் ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், வெறுமனே கதைகளை சொல்லி அல்ல, வெறுமனே பொய்களை சொல்லி அல்ல, வெறுமனே பணத்துக்காக வேண்டி அல்ல, வெறுமனே உள்ளத்தில் வரக்கூடிய ஊசலாட்டங்களை வைத்தல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா பஸீரத்தின், மிக தெளிவாக இருந்து கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இல்மு, கல்வி, ஞானம் இருக்குது. இது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, எந்த காலத்துக்கும் அல்லாஹ் எந்த காலத்துக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு அறிவு ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பசீராவை முன்வைத்துக் கொண்டுதான் நான் தாவா செய்கிறேன், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவு என்று சொல்லக்கூடியது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 அடைந்து விட்டார்கள், நபிப்பட்டத்தையும் கொடுத்து விட்டோம், அறிவையும் கொடுத்து விட்டோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இப்படித்தான் நாங்கள் முஹ்ஸினீன்களுக்கு உபகாரம் செய்வோம், முஹ்ஸினீன்களுக்கு நாங்கள் இப்படித்தான் வெகுமதிகள் கொடுப்போம். அப்படித்தான் நஜ்ஸி என்று சொன்னால் நாங்கள் கூலி கொடுக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தருவானாக. இது நஜ்ஸி, நாங்கள் கூலி கொடுக்கிறோம். நஜ்ஸில் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடிய இஹ்சானுடைய நல்ல மக்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அன்பான நேயர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் முஹ்ஸின், உபகாரம் செய்யக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சூரா யூசுஃபில் 5 இடங்களில் அல்லாஹ் பாவித்திருக்கிறான். 5 இடங்களில் அல்லாஹ் பாவித்திருக்கிறான்.
2 இடத்தில் அல்லாஹ் தன்னுடைய வாயாலேயே சொல்லுகிறான்,